ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா இன்சிடெண்ட் வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, பார்கிங் டேம் நர்மதா ஆற்றில் வந்து ஒரு படகு வந்து விபத்தாகிருக்கு. இதில் வந்து 30 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு 9 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இது காற்று ரொம்ப வீசியதால் படகு வந்து தொழில்நுட்ப கோளாறுனால தண்ணி எல்லாமே உள்ளே மூழ்கி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து பயணிக்கும் போது முன்னாடியே போடணும். இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணல. தண்ணி வந்து இந்த படகுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே போட்டிருக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த படகு வந்து தண்ணி உள்ளே வர அப்செட் ஆகிருக்கு. இதில் வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க ஒரு 15 பேர் வந்து உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 9 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இதில் வந்து திருச்சியை சேர்ந்த ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒரு 5 பேர் இறந்துருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. சுற்றுலா பயணிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சேஃபாக தான் போகணும். லைஃப் ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு அம்மா வந்து தன் மகனை வந்து கத்தி அணைச்சிட்டே இறந்துருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைய காப்பாற்றணும், எப்படியாச்சும் ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு ஒரு மனநிலையிலேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. அவங்களால முடியல. அந்த தாயும் குழந்தைய வந்து பிணமாக தான் நம்ம வந்து மீட்டெடுத்துருக்குறாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் என்னென்ன தாய்மைன்றது எவ்வளோ ஒரு புனிதமானதுன்றது இந்த படம் வந்து நமக்கு காட்டுது. இந்த தாய் வந்து தன் மகனை வந்து ரொம்ப கட்டி அணைச்சிட்டே கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு கட்டி அணைச்சிட்டே வந்து உயிரை விட்டுருக்குறாங்க. இதில் வந்து அவங்க கணவன், அவங்களுக்கு மகள் 2 பேர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலே சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எந்த வீடியோ போடும்போதுமே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா நடந்த நிகழ்வுகள் வந்து மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இறந்தவங்க அனைவருக்கும் அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். நன்றி. பாய்.